This week, we have three very interesting webinars lined up for you, and we hope you can make it to the one that interests you the most. The first one is all that you need to know about bonds. The second one will discuss the pension scheme, OPS versus UPS versus NPS. And the last and final one will discuss SIP versus lump sum. We hope to see you all there. எஸ்எம்இ ஐபிஓவில் என்ன நடக்கிறது? 2015-16 50 ஐபிஓ நடந்தது எஸ்எம்இக்கு. அவங்க ரேஸ் பண்ண ஆவரேஜ் அமௌண்ட் வந்து வெறும் 6.2 கோடி ரூபாய். லிஸ்டிங்கில் இந்த கம்பெனி நிறுவன மதிப்பு அதிகரித்தது வெறும் 5.63% தான். ஸோ ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணால் உடனே பணம் கிடைக்கும்ன்ற அந்த மாதிரியான ஒரு காலச்சூழல் இல்லவே இல்லை. ரீட்டைல் எத்தனை பேர் இந்த ஐபிஓல அந்த வருஷம் பூரா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சராசரியா ஒரு இஷ்யூலையும் வெறும் 299 பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இது மாதிரி 2023-24 204 ஐபிஓ வருது. ஸோ 4 மடங்கு. ஆவரேஜ் இஷ்யூ சைஸ் 29.27 கோடி ரூபாய் ரைஸ் பண்றாங்க. ஸோ எஸ்எம்இன்ற கான்செப்டே வந்து இப்போ ஸ்கேல் அப் ஆயிடுச்சு. 29.27 crore தான் மினிமம் ஐபிஓ பண்றாங்க, அதாவது ஆவரேஜா. அப்புறம் லிஸ்டிங்ல எவ்வளவு பணம் சம்பாதிச்சாங்க அப்படின்ற அந்த ஆவரேஜ் லிஸ்டிங் கெயினை பார்த்தா 51% கெயின். ஸோ வாங்குறீங்க 7 நாள்ல 51% பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் ஆவரேஜ் ரீட்டைல் அப்ளிகேஷன் 1,13,000 வரைக்கும் உயர்ந்துருது. ஸோ நிறைய பார்ட்டிசிபேஷன் இருக்கு. இது 2023-24. இன்றைக்கு இந்த ஆண்டுல இதுவரைக்கும் நடந்த 5 மாதங்கள்ல 105 இஷ்யூ. ஸோ கிட்டத்தட்ட போன வருஷம் இதில் பாதி வந்திருக்கு. சராசரி இஷ்யூ அமௌண்ட் வந்து 32.58 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ கொஞ்சம் தான் ஆவரேஜ் இஷ்யூ சைஸ் கூடி இருக்கு. பட் லிஸ்டிங் கெயின் ஆவரேஜ் வந்து 75% ஆயிடுச்சு. ஸோ பணம் போட்டால் உடனே ₹1 ₹1.25 ஆயிடுதுன்னு. நேச்சுரலி நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் 2.19 லட்சம் 2.19 lakh அப்ளிகேஷன்ஸ் இருக்கு ரீட்டைலில் மட்டும். ஸோ ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் பயங்கரமா இப்போ எஸ்எம்இல இருக்குன்றதை ஏற்றுக்க தான் வேணும். இதுக்கு முன்னாடி ஹெச்என்ஐஸ் தான் எஸ்எம்இல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு கடன் வாங்கி அப்ளை பண்ண வேண்டியது, அந்த கடனை கொடுத்துட்டு ஷேரை வித்துட்டு காசு பண்ணிட வேண்டியது. இதனால தான் முதல் வாரத்தில் இத்தனை பேர் ஷேரை வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுல முதல் வாரத்தில் வாங்கி நிறைய பேர் பணமும் பண்றாங்க, அதுவும் நடக்குது. இதெல்லாம் என்ன மாதிரியான இம்ப்ரெஷனை கொடுக்குதுன்னா, ரொம்ப ஈஸியா எஸ்எம்இல பணம் பண்ண முடியும்ன்ற இம்ப்ரெஷனை கொடுக்குது. பணம் பண்ணி இருக்காங்கன்றது தான் அப்பட்டமான உண்மை. பட் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம நிச்சயமா யோசிக்கணும். அது என்னன்னாக்கா, இந்த எஸ்எம்இன்ற ஒரு ஏரியாவே லோ டச் கவர்னன்ஸ் உள்ள ஏரியா. கார்பரேட் கவர்னன்ஸும் கம்மி, செபியினுடைய மேற்பார்வையும் ரொம்ப கம்மி. ஸோ இந்த கார்பரேட் கவர்னன்ஸும் கம்மியா இருக்கக்கூடிய, செபியினுடைய மேற்பார்வையும் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நீங்க மெயின் போர்டில் கொடுக்குற மதிப்பை கொடுக்கலாமான்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்டுக்கணும். ஏன்னா மெயின் போர்டில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு இருக்கக்கூடிய டிஸ்க்ளோஷர்ஸ், அந்த தேவைகள் எல்லாமே கணிசமா அதிகமா இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அந்த மதிப்பு. இங்க ஏன் அந்த மதிப்பை கொடுக்குறீங்க இப்போ? ஏன்னா இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம ஏதோ பெரிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை இழந்துடுறோமோன்ற ஒரு உணர்வு நிறைய பேர்கிட்ட இப்போ வருது. அந்த உணர்வுனால நிறைய பேர் இந்த பங்குகளை வாங்கினா விற்கிறது இல்லை. கணிசமான நபர்கள் இந்த பங்குகளை வாங்கணும்னு ஆர்வமா இருக்காங்க. ஸோ தேர் ஆர் டூ மெனி பையர்ஸ், வெரி ஃபியூ செல்லர்ஸ். ஸோ இந்த பையர் செல்லர் இம்பேலன்ஸ், டிமாண்ட் சப்ளை கேப் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த கேப்னால தான் நிறுவன மதிப்பு இப்படி வேகமா போகுது. ஐபிஓல கிடைக்காதவங்கலாம் லிஸ்டிங்ல போய் வாங்குறோம், இன்னும் 2 வாரத்துல வித்துடலான்ற ஐடியால. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு வீர விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வீர விளையாட்டுல என்ன ஆகும்? சில நேரத்தில் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுவரைக்கும் இந்த ஏரியால ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, பட் அது யாருக்கும் நினைவில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறுவன மதிப்பு அளவில் எஸ்எம்இ இண்டெக்ஸ் கொடுத்துருக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து உலகத்தில் எந்த இண்டெக்ஸும் கொடுக்கல. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குறிப்பிட்டத்தக்க ஃபேக்டர்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும்.
ரொம்ப ஸ்மால் இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸை ரொம்ப பணம் சேஸ் பண்ணுது. ஸோ வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. பட் அந்த வாய்ப்பை தேடுறவங்க எண்ணிக்கை அன்கண்ட்ரோல்டா இருக்கு. அடுத்தபடியாக சரி இந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அதை விட்டுருவோன்ற ஒரு மனநிலை யாருக்கும் இல்லை. எப்படியாவது இந்த வாய்ப்பை விரட்டி பிடிக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்கும் இருக்கு. ஸோ எந்த விலையில வேணா இதை எப்படியாவது வாங்கணும்ன்ற ஒரு அவசர புத்தி இந்த குறிப்பிட்ட முதலீட்டுல அதிகமா இருக்கு. இந்த முதலீட்டுல பணம் போட்டா ரொம்ப அதிகமா பணம் பண்ணலாம், 10 மடங்கு 20 மடங்கு பண்ணலாம் அப்படின்னு கடந்த கால வரலாறை வச்சுக்கிட்டு நிறைய பேர் நம்புறாங்க உண்மையிலேயே. இப்ப இந்த நம்பிக்கை சரியா தப்பா அப்படிங்கிறது காலம் சொல்ல வேண்டிய ஒரு விடை. பட் இந்த நம்பிக்கைக்குள்ள சில மிகைப்படுத்தப்பட்ட அசம்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கத்தான் வேணும். அந்த அசம்ஷன்ஸ் ஒரு நிறுவன அளவுல போய் பார்த்தாதான் நமக்கு தெளிவா புரியும். ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நடந்த ஒரு ஐபிஓ நிறுவனத்தினுடைய சேல்ஸே 1600 கோடி தான். நிறுவனத்துடைய மதிப்பு 40,000 கோடி. அந்த ஸ்பேஸ்ல இன்னைக்கு ஏற்கனவே செட்டப் பண்ண 30 கிகாவாட் கெப்பாசிட்டிக்கு இன்னும் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வரல. நம்ம பேசியிருக்கிறது சோலாரை பத்தி. இந்த எல்லா கெப்பாசிட்டியுமே கடனை வச்சு போடப்பட்ட கெப்பாசிட்டி, பெருவாரியாக கடனை வச்சுதான் கெப்பாசிட்டி கிரியேஷன் நடக்குது. ஸோ இந்த கடனை இப்போ சர்வீஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்துடும். ஏன்னா அவங்க பிஎஃப்சி ஆர்இசி மாதிரி கம்பெனி கிட்ட லோன் வாங்கி தான் இந்த அசெட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல நல்ல விலை கிடைக்கலன்னா, யூனிஃபார்ம் டாரிஃப் வந்த பிறகு அந்த விலையில அவங்களுக்கு போதுமான லாபம் கிடைக்கலன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கேள்விக்குறியாயிடும். இப்படி ஆயிடுச்சுனாக்கா புதுசா இதே போல ப்ராஜெக்டுக்கு ஃபண்ட் பண்ண இந்த லெண்டர்ஸ் நிச்சயமா தயக்கம் காட்டுவாங்க. நீங்க இன்னும் நிறைய ஈக்விட்டி கொண்டு வாங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. அப்ப ஈக்விட்டி ரைஸ் பண்றது கஷ்டமாயிடும். அப்படி ஈக்விட்டி ரைஸ் பண்ணது கஷ்டமாயிடுச்சுனாக்கா டெட் ரைஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்ப என்ன ஆகும்னா ப்ராஜெக்ட்ல வயபிலிட்டி கேப் ஃபண்ட் பண்ண முடியுமா, ப்ராஜெக்டே தடுமாறும். ப்ராஜெக்ட் தடுமாறும் போது இபிசி பண்ற கம்பெனிக்கு, அந்த இபிசி கம்பெனிக்கு மாடியூல் செல் விற்கிற கம்பெனிக்கெல்லாம் பெரிய பெரிய சிக்கல் ஆயிடும். இபிசி கம்பெனியுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் எக்ஸ்டெண்ட் ஆயிடும். அவனால பணத்தை கலெக்ட் பண்ண முடியாது. அவன் லாபம்னு காட்டுற எல்லா பணமும் ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கும். அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சுழற்சி நின்றுடும். பணத்துல ரொட்டேஷன் வரலன்னா வருவாய் இருக்காது, லாபமே இருக்காது. இது அடுத்த கட்டம் வந்துடும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி தர்மல்ல நடந்தது, ரோட்ல நடந்தது, இன்னைக்கு சோலார்ல நடக்கக்கூடிய ரிஸ்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு செக்டர்ல பணம் பண்றது பயங்கர ஈஸி அப்படின்னு இன்வெஸ்டர் நம்பினாக்கா அந்த நம்பிக்கையின் சரியான தன்மையை, கரெக்ட்னஸை நீங்க நிச்சயமா கேள்வி கேட்கத்தான் வேணும். யாராவது ஒருத்தர் சொல்றான் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு நீங்க இதை பண்ணீங்கன்னாக்கா நாளைக்கு ஹை ரேட்ல ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு லோ ரேட்ல துன்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். சின்ன கம்பெனிலாம் யாருக்குமே விற்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுதான் வரலாறு. பட் இன்னைக்கு விற்கிறத பத்தி யாருமே கவலைப்படல. விற்கிறது ரொம்ப ஈஸி, அதுவும் அதிக விலைக்கு விற்கிறது சர்வசாதாரணம் அப்படின்ற ஒரு உளவியல் தான் இன்னைக்கு சந்தையில் இருக்கு. இந்த மைண்ட் செட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பிக்கெஸ்ட் ரிஸ்க். நல்ல நிறுவனங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும், லார்ஜ் கேப்லயும் இருக்கும், மைக்ரோ கேப்லயும் இருக்கும், எஸ்எம்இல இருக்கும். அதுலலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா இந்த மைண்ட் செட்டை வச்சுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டே நடக்குதுன்ற போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான மூலப்பொருள் என்ன, கேள்வி கேட்கும் தன்மை, அந்த குவெஸ்டினிங் மைண்ட் செட் இல்ல, ஆய்வு சார்ந்து செய்யணும், டவுட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தேவையை புறக்கணிக்கிறாங்க. எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு இடத்துக்கு நிக்கிறாங்க. இதுதான் சிக்கல். இந்த இடம் நல்ல இடம் இல்லை நிக்கிறதுக்கு. கண்ணை மூடிட்டு எப்போ இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த இடத்த விட்டு நம்ம நகரணுங்கிறது தான் பொதுவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு பொதுமறை. ஆனா அதை இனி கேட்கறதுக்கு யாரும் ரெடியா இல்லைங்கிறத நான் உறுதியாக ஏற்றுக்கொள்கிறேன். பட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அனுபவம் நமக்கு பாடமாக சொல்லி கொடுத்திருக்கிறது. அந்த பாடங்களை நம்ம மறக்க கூடாதுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நான் மறக்கல. யாருக்கெல்லாம் அந்த பாடம் மறந்து போச்சோ அவங்க மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டா மறுபடியும் 2008 சஃபர் பண்ண மாதிரி சஃபர் பண்ண மாட்டீங்க. கேர்ஃபுல்லா இருப்பீங்க. அப்படி கேர்ஃபுல்லா இருக்கும்போது உங்க பணத்தை நீங்க இழக்காம இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் இங்கிருந்து பணத்தை இழக்காம இருக்கிறதே முதலீட்டுல வெற்றி அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாரும் இணைஞ்சு ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில பயணிக்கலாம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.